சென்னையில் இரவு நேரத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். பல்வேறு இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தம். பெரம்பூர், பழவந்தாங்கல் சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை அருகே அதிகபட்சமாக அம்பத்தூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. வானகரம், அண்ணாநகர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த கனமழை. சென்னை புறநகரில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை டெல்லி புறப்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு நிதி கோருகிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு. விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 நடத்த காவல்துறை அனுமதி. ஏற்கனவே விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17ஐ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவு. திமுக கூட்டணி குறித்து விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து முடிவு. விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். சபேதார் மாதவியிடம் லிப்ஸ்டிக் குறித்தும் தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எந்த விளக்கமும் கேட்கப்படவில்லை. பணியிட மாற்றம் தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் சென்னை மாநகராட்சி விளக்கம். நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் பிரதான சாலைக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் பெயர். நினைவு தினத்தில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விஜயதசமியை முன்னிட்டு RSS அமைப்பு நடத்த திட்டமிட்டுள்ள அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பு. உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் காவல்துறை மறுத்ததாக தகவல். சிவகாசியில் பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து நாசம். செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. போக்சோ சட்டத்தில் சகோதரர்கள் உள்பட 3 பேர் கைது. செஸ் ஒலிம்பியாடில் வெற்றி பெற்ற இந்திய அணி வீரர் வீராங்கனைகளை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் முன்னிலையில் செஸ் விளையாடிய பிரக்யானந்தா. ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடந்து முடிந்த 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல். 56% அதிகமான வாக்குகள் பதிவு. டெல்லியில் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 700 ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் அதிஷி அதிரடி உத்தரவு. மும்பையில் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். மும்பை, புனேவில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு.
ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொள்ள அணு ஆயுதங்களையும் பயன்படுத்த தயார். யுக்ரைனுடனான போர் தொடரும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை. சென்னையில் இரவு நேரத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பெரம்பூர் மற்றும் பழவந்தாங்கலில் உள்ள சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து தடைபட்டது. இதேபோல சென்னையையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் இரவில் பெய்த பலத்த மழையால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறிய காட்சிகளே இவை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்தது. இரவிலும் மழை கொட்டி தீர்த்தது. இதன்படி சென்ட்ரல், நுங்கம்பாக்கம், சூளைமேடு, கோடம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இரவு 9 மணிக்கு தொடங்கிய மழை 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதனால் வடபழனியில் இருந்து கோயம்பேடு செல்லும் பிரதான சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். வடசென்னையில் திருவொற்றியூர், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, காசிமேடு, வியாசர்பாடி, திருவிக்கா நகர், பெரம்பூர், மணலி, எண்ணூர் மற்றும் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, நசரத்பேட்டை, கரையான்சாவடி, மாங்காடு, திருவேற்காடு, ஐயப்பன் தாங்கல், காட்டுப்பாக்கம், வேலப்பன் சாவடி, திருமழிசை, செம்பரம்பாக்கம், குமணன் சாவடி என பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பூந்தமல்லி சாலையில் போரூர் முதல் ராமாபுரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மழையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தொடர் மழையால் அம்பத்தூர், ராமாபுரம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. பெரம்பூரில் உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் சுரங்கப்பாதை மூடப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. பழவந்தாங்கலில் உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் அங்கும் போக்குவரத்து தடைபட்டது. சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பூந்தமல்லி, நசரத்பேட்டை, கரையாஞ்சாவடி, குமணன்சாவடி உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. போரூர், வானகரம், காரம்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்தது. சிறுசேரி, நாவலூர், கேளம்பாக்கம், கோவளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, ஒளிமுகமதுப்பேட்டை, பேருந்து நிலையம், ஐயம்பேட்டை, முத்தியால்பேட்டை, சின்ன காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு நகரம், திம்மாபரம், ஆத்தூர், தல்திருமணி, வல்லம், பாலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு வரை 3 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக அம்பத்தூரில் 13.35 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானகரத்தில் 12.6 சென்டிமீட்டர், அண்ணாநகர் மலர் காலனியில் 12.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அம்பத்தூர், மணலி, திருவிக்க நகரில் தலா 9 சென்டிமீட்டரும், கொளத்தூர், கத்திவாக்கம், கோடம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.